முந்திரி பொடி சேனக்கிழங்கு மசாலா செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மஞ்சள் தூள் 3 டீஸ்பூன், சேனக்கிழங்கு 300 கிராம் நல்லா பெருசாக நறுக்கி வச்சுக்கணும். மசாலா தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முந்திரி 10 கிராம நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். பூண்டு 10 பல், இஞ்சி சிறிதளவு, எண்ணெய் 50 மில்லி, கடுகுளுந்து சிறிதளவு. இஞ்சி பூண்டை அரைச்சி விழுதாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சேனக்கிழங்கு 300 கிராம் அதை நம்ம குக்கருக்கு சேர்த்து அளவு செம்பு தண்ணி சேனக்கிழங்கு வேகிற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சேனக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை வேக விடணும். இதுக்கு ஒரு விசில் போதுமானது. இப்போ விசில் இறங்கியிருக்கும், நம்ம திறந்துக்கலாம். சேனக்கிழங்கு பழைய கிழங்காக தான் இருக்கணும். இப்போ இந்த தண்ணீரெல்லாம் வடிச்சிட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவி பவுலில் வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சிருக்க சேனக்கிழங்க இதோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கும்போது மசாலா பொடி சேர்த்துக்கணும். இது நம்மளுக்கு கமகமக்கிற சுவையை தரும். இப்போ மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா வாடை போனக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க நம்ம சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்து பச்சை வாடை போகிற அளவு நல்லா அதை வதக்கணும். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு லைட்டாக சேர்த்தாலே போதுமானது. இப்போ நம்மளுக்கு கிரேவி தயாராகிடுச்சு. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு மிகுந்த ருசியாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.